சிறுகதையால் திருக்குறள். நேற்றைய விவசாயி என்ற சிறுகதையின் தொடர்ச்சி இன்று தொடர்கிறது. அமிழ்திலும் ஆற்ற இனிதே தமக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்ற வள்ளுவர் சொல்லியபடி படித்த முத்துசாமி தன்னுடைய மகனின் இரண்டு மகனார் அவர்களுடைய வீட்டிலே இருந்து அவர்களுடைய கையினால் தருகின்ற உணவானது அமிலத்தை விட இனிமையாக இருக்கும் என்ற எண்ணி ஒரு நாள் பெரிய மகனிடமும் அதன் பின்னர் இளைய மகனிடமும் அவர் தங்கி இருக்க ஆரம்பித்தார். இருப்பினும் பெரிய மகன் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவன் செய்கின்ற குற்றங்களை சுட்டி காட்டுவார். அப்பொழுது அவன் தந்தையிடம் ஆத்திரப்பட்டு பேசுகின்ற நேரத்திலே இளைய மகன் வீட்டுக்கு சென்று விடுவார் முத்துசாமி. அங்கும் இளைய மகன் செய்கின்ற குற்றத்தை அவர் சுட்டி காட்டுகின்ற நேரத்திலே இளைய மகன் ஆத்திரமாக பேசினால் பெரிய மகனிடம் வந்து விடுவார் முத்துசாமி. இப்படி அடிக்கடி பலமுறை தன்னுடைய வாழ்க்கையை கழித்த முத்துசாமி இரண்டு பிள்ளைகளும் சகோதர பாசம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று வேதனைப்பட்டார். ஒரு நாள் பெரிய மகன் வீட்டிலே இருந்த பொழுது அவன் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டினார். அப்பொழுது அவன் கோபமாக பேச சாப்பிட்டு கொண்டிருந்த முத்துசாமி சாப்பாட்டை வெளியில் கொண்டு வந்து கீழே கொட்டினார். அப்பொழுது அதை பார்த்த காகம் கீழே அமர்ந்து கா 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 என்று கத்தி தன்னுடைய கூட்டத்தையே அழைத்தது. அப்பொழுது ஆத்திரப்பட்ட பெரிய மகன், இப்படி சோறை நீங்கள் கீழே கொட்டிவிட்டீர்களே என்று மீண்டும் தந்தையை கடினமாக பேசினான். அப்பொழுது சொன்னார், இந்த காகமானது இவ்வளவு சோறை வைத்தும் தான் மட்டும் அருந்தாமல் தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து எவ்வளவு ஒற்றுமையாக சாப்பிடுகின்ற ஒரு நிலையை நீ பார்த்தாயா என்று கேட்டார். அதிர்ச்சி அடைந்த மூத்த மகன் அப்படியே நின்றான். இதனுடைய தொடர்ச்சி முடிவு நாளை தொடரும்.